ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கடற்படை பயன்பாட்டிற்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 போர்க்கப்பல்களை மும்பை கடற்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். கடற்படை பயன்பாட்டிற்காக P-17A ரக மற்றும் P-17B ரக கப்பல்களை தயாரிக்க மும்பையில் உள்ள மசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த இரு கப்பல்களின் வடிவமைப்பை இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு பிரிவு உருவாக்கி கொடுத்ததை அடுத்து போர்க்கப்பல் மேற்பார்வை குழு கண்காணிப்பில் உலகத்தரத்திற்கு இணையாக இந்த 2 போர்க்கப்பல்களும் உருவாக்கப்பட்டன. P-17A ரக கப்பலான INS நீல்கிரி கப்பல் கடலில் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த போர்க்கப்பல் எதிரி நாட்டு ரேடார்களில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் நவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அதேபோல் P-17B ரகத்தில் INS சூரத் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பலில் இருந்து பிரம்மோஸ் மற்றும் பராக் 8 ரக வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஏவ முடியும். மேலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பலில் ஆயுதங்களும் சென்சார்களும் உள்ளன. கப்பலின் அடிப்பகுதியில் சோனார் ஹம்சா ANG டார்பிடோ ஏவுகணைகளை ஏவும் டியூப் லான்ச்சர் மற்றும் ராக்கெட் லான்ச்சர் ஆகியவை இந்த கப்பலில் உள்ளன. பிரான்ஸ் நாட்டின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் இணைந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 6வது மற்றும் கடைசி P-75 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பலுக்கு INS பஷீர் என பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 33 போர்க்கப்பல்கள் 7 நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன.